ॐ गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति पराङ्गतिम्। गोष्पदीकृतवारीशम् अशकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे अनिलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। अन्योन्यसदृशाकारो त्रैलोक्यगृहदम्पती इमौ युवां प्रणम्याहं भजाम्यद्य कृतार्थताम्। போன கிளாஸ்ல இக்ஷவாக்கு வம்சத்துல வந்த ராமருடைய மூதாதையர் ஆன்செஸ்டர் ஒருத்தர் ஒரு 25 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அனாரண்யன் அப்படிங்கிற ஒரு ராஜா ராவணன் கூட சண்டை போட்டு இறந்து போறார். இறக்கும் போது அவர் ராவணனுக்கு சாபம் கொடுக்கிறார், என்னுடைய வம்சத்துல வந்த ஒருத்தனால உனக்கு இறப்பு ஏற்படும் அப்படின்னு. அடுத்து விஸ்வாமித்ரர் ராமருக்கு எல்லா அஸ்திரங்களோட மந்திரங்களையும் தரார். அதாவது எப்படி பிரயோகம் பண்ணணும், எப்படி சம்ஹாரம் பண்ணணும், ரிலீஸ் பண்றதும் வித்ட்ரா பண்றதும் எப்படின்னு சொல்லித்தர. அப்புறம் சித்தாசிரமம் உருவான கதை பார்த்தோம். அந்த கான்டெக்ட்ல பலி சக்கரவர்த்தி வாமனாவதாரம் கதை நம்ம பார்த்தோம். இப்போ சித்தாசிரமத்துக்கு போய் சேர்ந்ததும் ராமர் விஸ்வாமித்திரரை யஜ்ஞத்துக்கு தீட்சை எடுத்துக்க சொல்றார். விஸ்வாமித்திரரும் யஜ்ஞத்துக்கு தீட்சை எடுத்துக்கிறார். அன்னைக்கு ராத்திரி எல்லோரும் சித்தாசிரமத்துல, அதாவது விஸ்வாமித்திரருடைய ஆசிரமம் அது, அந்த ஆசிரமத்துல நிம்மதியா எல்லாரும் தூங்குறாங்க. மறுநாள் காலையில ராமலக்ஷ்மணர்கள் குளிச்சு நித்திய கர்மாலாம் முடிச்சுட்டு விஸ்வாமித்திரர் கிட்ட போறாங்க. விஸ்வாமித்திரர் யாக குண்டம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, ஹே பகவன், ஹே பிரம்மன், அந்த ராட்சசர்கள் எந்த சமயத்துல வருவாங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க யாகத்தை ரட்சிக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் கிட்ட சொல்றார். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. சமயம் தெரிஞ்சா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாமே அப்படிங்கறதுனால கேட்கிறார். அதை கேட்கறச்சே எங்க ராமர் இச்சாவக விரும்புகிறோம் அப்படின்னு கேட்கிறார். நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லாம லக்ஷ்மணரையும் சேர்த்து சொல்றார். ரெண்டு பேருமே அதுக்கு தயாரா இருக்கும், ரெண்டு பேருமே ஆர்வமா இருக்கும், ரெண்டு பேருமே ரட்சிக்க போறோம், ரெண்டு பேருக்குமே அது சொல்லுங்கன்னு லக்ஷ்மணரை சேர்த்துன்னு சொல்றார். துவரமானோ யுயுத்சையா, துடுப்போட ஆர்வத்தோட இருக்கிற, யுயுத்சையானா அப்படியே ஆர்வம், ஆர்வத்தோட இருக்கிற அந்த ரெண்டு ராஜகுமாரர்களையும் பார்த்து அந்த ஆசிரமவாசிகள் ரொம்ப சந்தோஷமாறாங்க. they were very pleased. ஏன்னா அந்த ஆசிரமவாசிகள் அந்த ராட்சசர்களால ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க. அந்த அவஸ்தையினாலதான் விஸ்வாமித்திரர் போய் தசரதர் கிட்ட ராம லக்ஷ்மணர்களை அழிச்சுன்னு வர்றதுக்கு போறாரு. சோ இந்த யாகம் 12 நாள் யாகம். இந்த 12 நாள் யாகத்துக்கு ப்ரிப்பரேஷனே நிறைய நாள் இருக்கும். அந்த யாகத்துக்கு வேண்டிய நெய், அதுக்கு வேண்டிய சாமகிரிகள், விறகு வரட்டின்னு எல்லாமே தயார் பண்ணணும். சோ அதெல்லாம் தயார் பண்றது ப்ரிப்பரேஷன் ஒரு டைம். அப்புறம் 12 நாளும் அந்த யாகம் நடக்கிற நேரத்துலயும் அவங்களுக்கு யாகம் பண்ணிட்டு இருக்கிறவா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. பட் சுத்தி இருக்கிறவளுக்கும் வேலை இருக்கும்ல. அந்த நேரத்துக்கு வேண்டிய நைவேத்தியத்தை கொண்டு வந்து வைக்கணும், அதுக்கான வேண்டிய சாமகிரியங்கள்லாம் ரீஃபில் பண்ணணும். சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் உண்டு. சோ எல்லாம் பண்ணி பூர்ணாகுதி ஆற நேரத்துல இத்தனை பிரயத்தனம் சிரமம் எல்லாம் எடுத்து நமக்கு அந்த யாகத்தினுடைய பலன் வரப்போறதுன்னு நினைக்கிற நேரத்துல இந்த ராட்சசர்கள் யாகத்தை கெடுக்கும் பொழுது அவங்களுக்கு பலன் இல்லாம போயிடுறது. யாகத்துடைய பலன் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்த காரியத்துக்கு எடுத்த அந்த எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடுறது அவளுக்கு. நல்லா எல்லாமே நாசமாயிடுறது அவளுக்கு. நாமளே ஒரு ஹோமமோ யாகமோ பண்ணினோம்னா யாராவது நல்ல எல்லாம் முடிய நேரத்துல யாராவது 10 பேர் அதை துவம்சம் பண்ணினா நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரிதான். சோ அந்த மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருதுன்னா நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் தேடுறோம். அந்த மாதிரி இங்க விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை கூப்பிட்டுருக்காங்க. சரி, விஸ்வாமித்திரர் கிட்ட அவங்க போய் இந்த மாதிரி கேட்டப்போ அங்க ஆசிரமவாசிகள் தான் அதுக்கு பதில் சொல்றாங்க.
அவங்க என்ன சொல்றாங்க, முனிவர் தீட்சை எடுத்துட்டு இருக்காரு. தீட்சை எடுத்துட்டு இருக்கிற சமயத்துல அவர் மௌன விரதத்துலதான் இருப்பார், அவர் பேச மாட்டார். இன்னையில இருந்து 6 நாள் 6 ராத்திரி நீங்க வந்து யாகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம விஸ்வாமித்திரர் தசரதரை பார்க்க போறச்சே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் மௌன விரதத்துல இருக்கிறதுனால என்னால அவங்கள சபிக்க முடியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது நான் கோபப்படவும் முடியாது அப்படின்னு அவர் முதல்ல சொல்றாரு, அதனால இவங்களை அனுப்பி வைங்கோ அப்படின்னு. சரி, இப்போ யாகம் ஆரம்பிக்கிறது. அநேக பேர் வேத கோஷத்தோட யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்க நிறைய சமித்து இருக்கு, புஷ்பம் இருக்கு, அக்ஷதை இருக்கு, சந்தனம், தேன், விறகு, வரட்டி, இன்னும் பலவித யாக பாத்திரங்கள் எல்லாமே அங்க இருக்கு. நெய், அப்கோர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிறது. ஆனா சாதாரணமா நம்ம ஒரு பிக்சர்லாம், ஒரு சின்ன போட்டோன்னு பார்த்தா 4 பேர் உட்காந்து யாகம் பண்றது மட்டும்தான் வச்சிருப்பா. சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்களே இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு யாகம் நடக்கிறதுல எல்லாமே இருக்கும், பழங்கள் இல்லையா, எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு யாகம் ஆரம்பிக்கிறது. அது சித்தாசிரமம் அப்படிங்கறதுனால அந்த இடத்துல பண்ற எந்த ஒரு காரியமும் சித்தி அடையும். அதனாலதான் அந்த சித்தாசிரமத்துல விஸ்வாமித்திரர் அந்த யாகத்தை நடத்துறார். எந்த காரியமானாலும் அதுக்கு பலன் உண்டுங்கிறது. அது விசேஷமான ஒரு ஸ்தலம், புண்ணிய ஸ்தலம் அது. முனிவர் இவருக்கு என்ன வந்து அங்க சித்தி ஆகணும்னா, முனிவர்களுக்கு ஆத்மபலம் தான், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொன்னோமானால். சோ அதுக்காகத்தான் வந்து யாகங்கள். சரி, நமக்கே இந்த காலத்துல அந்த மாதிரி யாகங்கள்லாம் யாரும் பண்றது இல்ல. சில ஹோம யாகங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆன்மீகத்துல நம்ம முன்னேறத்துக்காக அனுகூலமான யாகங்கள்லாம் கூட இருக்கு. நம்ம சாதாரண யாகங்கள்னா புத்திரகாமேஷ்டி யாகம், மழை வர்றதுக்கு, அப்புறம் நல்ல ஆரோக்கியத்துக்கு, அது மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு வீடு வாசல் குழந்தைகள் அந்த மாதிரிதான் நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஆன்ம பலத்துக்கும் யாகங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு யாகத்தை விஸ்வாமித்திரர் இங்க பண்றார். ஆத்தியாத்மிக உன்னதிக்காக பண்றார். சாதாரணமா நம்ம அந்த யாகம் பண்றோமோ இல்லையோ, அந்த ஹோமத்தை நம்ம பண்றோமோ இல்லையோ, அந்த ஹோமமோ யாகமோ நடக்கிற இடத்துல நாம இருந்தாலே நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். இது நீங்கெல்லாம் வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. வேற யாரும் நடத்தினா கூட நம்ம போறோம், இன்வைட் பண்ணுவா இல்லையா, வாங்கோ இந்த யாகத்துக்கு வாங்கோன்னு சொல்லுவார். நீங்க அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த இடத்துல இருக்கிறதே ரொம்ப விசேஷம். ஒரு யாகம் நடக்க இடத்துல மந்திரம் தெரியலனாலும் பரவாயில்ல, முறை புரியலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், அமைதியா உட்கார்ந்துக்கணும். அந்த வேத கோஷத்தை, அந்த மந்திரத்தை காதால நம்ம வாங்கினால், அப்புறம் அந்த எந்த தேவதைய நினைச்சு அந்த யாகம் நடக்கிறதோ, அந்த தேவதைய பிரார்த்தனை பண்ணி வேதத்திலையும் அந்த யாகத்திலையும் ஒரு ஸ்ரத்தையோட உட்கார்ந்திருந்தோமானால் நமக்கு ஒரு மன அமைதி, ஒரு சாந்தம் கிடைக்கிறது. அது நிச்சயமாக அது கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒரு யாகம்னு பண்ணினாலே ஒரு மந்திரத்தை சொல்லி அக்னி பகவானை கூப்பிட்டா அங்க அக்னி இருக்காது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபயர். அங்க ஒரு பஞ்சபூதத்துல ஒண்ணுன்னு எடுத்துக்கிறது இல்ல. அந்த இடத்துல வந்து தேவதையாகவே அக்னி பகவான் அங்க இருக்கார். சுவாகான்னு சொல்லி எந்த தேவதை பேரை சொல்லி நம்ம அங்க அவிர்வாகம் கொடுக்குறோமோ அந்த தேவத்தை வந்து அது வாங்கிட்டு போறது. அப்படின்னா அந்த தேவத்தையும் அங்க இருக்கு. சோ அது தேவர்கள்னு சொல்லலாம், தெய்வங்களும் சொல்லலாம். அது கணபதியாக இருந்தாலும் சரி, சண்டி ஹோமமாக இருந்தாலும் சரி, காயத்ரி ஹோமமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வம் அங்க இருக்கு. நம்ம கூப்பிட்டா அந்த தெய்வம் வரும். மந்திரத்துக்கு அத்தனை சக்தி உண்டு. அது அந்த இடத்துல நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம். நமக்கு ஜஸ்ட் வாட்சிங் த அக்னி இருக்கு இல்லையா, அந்த அக்னி கொழுந்து விட்டு எரியர்ச்ச அந்த அக்னி பகவான் பார்த்துட்டு இருந்தாலே அந்த நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி ஒரு பியூரிஃபிகேஷன் ஆகும். சைக்கலாஜிக்கலி யூ ஃபீல் ஏதோ நம்மளை விட்டு ஒரு பாரம் போன மாதிரி. அதனால நம்ம எதுவுமே கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது, அங்க இருந்தாலே போறோம். ஏன்னா அந்த இப்போ விஸ்வாமித்திரர் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்துக்காக பண்றார் அப்படின்னா என்ன, நமக்கு என்னென்ன வந்து ஒரு ஆப்ஸ்டிக்கல் இருக்கோ, ஏன்னா நமக்கு மைண்ட் ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கல் இல்லையா, எந்த ஒரு இது பண்ணினாலும் அது ஏதோ எத்தனையோ ஜென்மத்து சம்ஸ்காரங்கள் நமக்கு வந்து உபதிரவம் பண்றது. சோ அந்த அந்த பலம் நமக்கு வேணும். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறது. அதுதான் வந்து சைக்காலஜின்னு சொல்றோம். அந்த சம்ஸ்காரங்கள்ங்கிறது என்ன, தாட்ஸ் தானே.
இந்த தாட்ஸ், அந்த இமோஷன்ஸ், எதுக்கு நமக்கு இவ்வளவு கோவம் வருது, எதுக்கு நம்ம இவ்வளவு துக்கப்படுறோம், எதுக்காக நமக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருதுலாம் நமக்கு கேள்விகள் வருது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி இருக்குல்ல. சில சமயம் எஃபர்ட்லெஸ்லி வருது. அது ஏன் வருதுன்னு கூட நமக்கு தெரியறது இல்ல. அப்போ இந்த அதனாலதானே இந்த ஆத்துலயே விளக்கேத்துறதோட விசேஷம் என்ன? விளக்கேத்திட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு வெறும்னா அந்த அதுவும் அக்னி தான். அந்த விளக்கு இருக்கு இல்லையா, அந்த ஜோதி அக்னி தான். அது ஹோமகுண்டத்துல இருந்தாதான் அக்னி இல்ல. அங்க இருந்தாலும் அது அக்னி தான், அங்க இருந்தாலும் அது பகவான் தான். சோ அந்த வெளிச்சத்துல உட்காரும்போது ஒரு அமைதி ஏற்படுறது இல்ல. அதனாலதான் இந்த விளக்கேத்துறதுங்கிறது அத்தனை விசேஷமான, அதுவே ஒரு ஹோமம் யாகம் மாதிரிதான் அந்த விளக்கேத்துறதே. அந்த ஒரு ஆட்டிடியூடோட நம்ம விளக்கேத்திட்டு ஒரு 2 க்ஷணம் அங்க உட்கார்ந்தாலே நமக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் பியூரிஃபிகேஷன், மென்டல் பியூரிஃபிகேஷன் டெஃபினட்டா நமக்கு ஏற்படும். அந்த அந்த பலன் வந்து நம்மளே ஒரு யாகம் பண்ணினா அதுக்கு பலவிதமான பல மடங்கு நமக்கு அதுக்கு பலன் இருக்கு. பட் அட்லீஸ்ட் நம்மளால முடியல, யாரோ பண்றா, நம்ம உட்காந்துருக்கோம்னாலும் அதுக்கான பலன் நமக்கு டெஃபினட்டா இருக்கு. அந்த தேவதை அங்க இருக்கும். அதனாலதான் இந்த பூர்ணாகுதி பண்ண போறோம், பூர்ணாகுதி பண்ண போறோம், எல்லாரும் வாங்கோன்னு ஏன் சொல்றான்? ஏன்னா பூர்ண ஆகுதின்னா எல்லாருக்கும் சேர்த்து முதல்ல ஒவ்வொரு தேவதையா சொல்றோம். பூர்ண ஆகுதிங்கும் போது பூர்ணமாக எல்லா தேவதையையும் கூப்பிட்டு நம்ம ஆகுதி கொடுக்கறதுனால அங்க எல்லா தேவர்களும் நின்று அதை வாங்கிக்கிறது. நம்ம அந்த உத்தரகாமேஷ்டி யாகத்துல பார்த்தோம் இல்லையா, எல்லா தேவர்களும் வந்து ஆவிர்வாகம் வாங்குறதுக்கு எல்லாம் கலெக்டடா வந்து நிக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிதான் யார் யாகம் பண்ணினாலும் ஹோமம் பண்ணினாலும் அந்த தேவதை பூர்ணாகுதியின் போது அங்க நிக்கும். அதனால பூர்ணாகுதிக்காவது வந்து நில்லுங்கோ அப்படின்னு சொல்றது அதனாலதான். சோ அதே மாதிரி இன்னொன்னு வந்து இந்த ஜபங்கள்லாம் பண்றோம் இல்லையா, ருத்ர ஜபம், ஒரு வேத கோஷம். அங்க வந்து யாகம் ஹோமம்னு இல்லாட்டாலும் கூட இந்த கோஷம் இருக்கு இல்லையா, வேத கோஷம் கேட்கறதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஓ, வேத கோஷம் கேட்கறதுன்னா எல்லாரும் வேதம் சொல்றா, அவ்வளவுதான் நம்ம நினைக்கிறோமே தவிர வேத கோஷமே உங்களுக்கு வந்து ஒரு பியூரிபிகேஷன் தரும். கேட்க 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 எஃபர்ட்லெஸ்லி எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா அது வேத கோஷத்துல நடக்கும். ஒரு ருத்ர ஜபமோ, இல்ல இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமமே வந்து கண்டினியூஸா சொல்றா, இல்லைன்னா ஒரு லலிதா சஹஸ்ரநாமமே கண்டினியூஸா சொல்றா, எல்லாரும் சேர்ந்து சொல்றான்னா அந்த இடத்துல நம்ம உட்காரும் போது கண்ணை மூடி வெறும்னா அம்பாளை நினைச்சா போறோம். நீங்க எதுவும் கேட்க கூட வேண்டாம், அந்த தேவதைய நினைச்சாலே போறோம். அந்த அந்த நாமத்துக்கு அத்தனை பலன் இருக்கு, காதுல வாங்கிக்கிறதுலயே அத்தனை பலன் இருக்கு. எனிவே அந்த மாதிரி ஒரு யாகம் தான் விஸ்வாமித்திரர் பண்றார். அன்னையில இருந்து 6 பகல் 6 ராத்திரி தூங்காம ராப்பகலா அந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கிறாங்க ராமலக்ஷ்மணர்கள். இதுக்குதான் அந்த பல அதிபல மந்திரம் முக்கியமா தேவைப்படுறது. சரி, எப்படி ரட்சிக்கிறாங்க? ஓரமா உட்காந்து சரி எல்லாரும் வரும்போது பாத்துக்கலாம் அந்த மாதிரி இல்லாம, ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பு. ஒரு இது ராட்சசர்கள்ங்கிறது சாதாரணவர்கள் இல்ல, அவங்க வந்து ஹியூமன் பீயிங்ஸே சாப்பிடக்கூடியவர்கள். நீங்க அந்த ராவணனுடைய கதையெல்லாம் கேட்டோம்னா மாம்சம் சாப்பிடுறவர்கள் தான் இவங்கெல்லாம். சரி, இப்ப நம்ம டெரரிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த டெரரிஸ்ட் வந்து he has they have pleasure in seeing people die-னாலே மாம்சத்தை விரும்புறவங்க தான் அர்த்தம். You need not literally eat, maybe some people may literally eat ராட்சசர்கள்லாம், but even just the pleasure of seeing someone suffer and die and bleed to death இருக்கு இல்லையா, அது and torture them, அதுவே வந்து ராட்சசர்கள் தான். அதெல்லாமே ராட்சச குணங்கள் தான். இன்னைக்கும் ராட்சசர்கள் வேற வேற ரூபத்துல இருக்காங்க. சரி, இந்த மாதிரி ஓரமா உட்கார்ந்து அவங்க வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் வில்ல அன்பை இது ரெடியா வச்சுண்டு எல்லா பக்கமும் எல்லா திக்குலயும் பார்த்து பார்த்து ரட்சிக்கிறாங்க யாகத்தை 2 பேருமே. ராப்பகலா யாகம் நடக்கிறது, பிரேக்கே இல்லை. there is no break for this யாகம். சோ அதே பல அதிபல மந்திரங்கள் தான் விஸ்வாமித்திரரும் யூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா 12 நாள் வித்தவுட் பிரேக் உட்கார்ந்து இருக்கணும், பசி தெரியக்கூடாது, தாகம் தெரியக்கூடாது, உடம்புல சோர்வு தெரியக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது, அப்புறம் இந்த உடம்புல இந்த விசர்ஜனம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ 12 days கண்டினியூஸா உட்கார்ந்து அவரும் பண்ணியிருப்பார். மேபி அவர் கூட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், ஏதாவது மந்திரம். ஆர் they may take turns. விஸ்வாமித்திரர் ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கலாம், others might have taken turns, அப்படியே வச்சுக்கலாம். சோ 6வது நாள் ராத்திரி
ஈவினிங் வந்தாச்சு. ஓகே, 6 நாள் ஒன்றும் நடக்கல. 6வது நாள் சந்தியா வேளை வந்தாச்சு. இந்த சந்தியா வேலையை பத்தி ஏற்கனவே ராம லக்ஷ்மணர்களுக்கு தாட்டகவாதத்துல விஸ்வாமித்திரர் சொல்லிட்டார். சந்தியா வேலைங்கிறது ரொம்ப இந்த மாதிரி டைம்ங்கிறது. சந்தியா வேலை 6வது நாள் வருது. ராமர் லக்ஷ்மணரை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா பி அலர்ட், பி விஜிலண்ட் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மணர் அலர்ட்டா இல்லைங்கிறதுக்காக இல்ல, இப்ப நம்மளே ஜாக்கிரதையா இருடா 6 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிப்போம் இல்லையா, நமக்கே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம் 6வது நாள் ஆச்சு. ஏன்னா 6 நாள்ல முடிய போகுது. மத்த நாள்னா டெஃபினட்டா வருவாங்க, இந்த நேரத்துல டெஃபினட்டா வருவாங்கங்கிறது ஒரு நிச்சயமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சோ இத்தனை நாள் வரல, இப்ப டெஃபினட்டா வருவாங்க, அந்த டைம் ஹஸ் கம். அதுவும் இல்லாம அன்னைக்குதான் யாகம் பூர்ணாகுதி வரப்போற சமயம் வேற, அந்த பூர்ணாகுதி முடிய போற சமயம் அது. ஆஹ் பூர்ணாகுதிக்கு முன்னாடி அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம், சரியா? சோ யாக குண்டத்துல அக்னி கொழுந்து விட்டு எரியறது, சந்தியா வேலை நெருங்கிறது, சூரியன் அஸ்தமிச்சாச்சு. சூரியனோட கிரணங்கள் மட்டும் இருக்கு. சூரியன் அஸ்தமிச்சாலும் அவருடைய அந்த வெளிச்சம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, சாயந்தர வேளையில அந்த மாதிரி ஒரு வேளை. ஆசிரமத்துல நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா, அதனால மரங்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இடம். ஆனால் சூரியன் அஸ்தமிச்சோடனே அங்க ஒரு இருட்டு. சோ எல்லாருமே தீப பந்தங்கள்லாம் வச்சு, இதெல்லாம் நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கணும். தீப பந்தங்கள்லாம் வச்சு அங்கங்க வச்சிருக்கா. ஹோமகுண்டத்துல அக்னி தக தக தகதன்னு எரிஞ்சுட்டு இருக்கு. அதோட பிரகாசமும் எல்லா பக்கமும் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிற முகத்துல எல்லாம் அக்னியோடைய ஜுவாலையினுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியறது. ஏற்கனவே ஜொலிச்சுட்டு இருக்கிற விஸ்வாமித்ரர் அவருடைய தபோபலத்திலேயே அவர் வந்து, தபஸ்னாலே அவர் வந்து ஜொலிக்கிறார். ஒரு ஆரா அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு தேஜஸ். ஸோ இந்த அக்னியும் அவர் முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அப்படியே ரொம்ப பிரகாசமா இருக்காரு. ஸோ இது ஆர்டிபிஷியல் லைட், எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாம் இல்லாத காலம். அங்கங்க வெளிச்சம், தீபத்துக்காக வெளிச்சத்துக்காக தீபம் வச்சிருக்கா. யாக குண்டத்திலையும் அக்னி. சமித் ஆஃபர் பண்ணும்போது அந்த சமயத்துல நம்ம இதையும் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். சமித் ஆஃபர் பண்ணும்போது அந்த அக்னியில இது ஆஃபர் பண்ணாலும் அந்த கட்டக்கு டக்குன்னு அந்த கிராக்லிங் சவுண்ட் எல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. வேத கோஷம் போயின்னு இருக்கு. அந்த சமித் எரியும் போது வர்ற வாசனைகள், விதவிதமான திரவியங்கள் போடும்போது வர்ற வாசனை, இதெல்லாமே அந்த ஹோம புகை நிறைஞ்சிருக்கு. அதுக்காக ரொம்ப ஸ்மோக்கியா இல்ல, அப்பப்போ கொஞ்சம் அந்த ஹோமத்தினுடைய புகை அங்கங்க வருது. நல்ல வாசனையா இருக்கு, அமைதியா இருக்கு, சாந்தமா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த யாகம் நடக்கிற இடமே தெய்வீகமா இருக்கு. சோ ஆசிரமவாசிகள் வேற போயிட்டு வந்துட்டு இருப்பா இல்லையா, எல்லாம் சப்ளை பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஒண்ணு சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். அவங்களும் போறாங்க வர்றாங்க, குறுக்க போறாங்க வர்றாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. இத்தனைக்கு நடுவுல இவங்க 2 பேரும் அலர்ட்டா இருக்கணும். அது அது இன்னும் விசேஷம். So they have to be alert in spite of everything going around them. சூரியன் அஸ்தமிச்சாச்சு. ஆகாசத்துல ஒரு பயங்கரமான சப்தம் கேட்கறது, இட்டி மாதிரியான ஒரு சப்தம். மழை காலத்துல மழை மேகத்துல எப்படி வானம் இருண்டு போகுமோ அந்த மாதிரி வானம் பயங்கரமா சடன்னா இருண்டு போறது. சரி, இந்த சந்தியா காலத்துல ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சம் கிராஜுவலா தான் போகும். பட் இவங்க வரும்போது அது சடன் ஒரு இருட்டு, அந்த இடத்துல ஒரு இருட்டு ஏற்படுறது, வானம் இருண்டு போறது, கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை. இப்போ ராம லக்ஷ்மணர்களுக்கு புரிஞ்சு போச்சு, இது ராட்சசர்களுடைய வேலைதான், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. மாரீச்சனும் சுபாவும் அவங்களோட கூட்டாளிகளோட வேகமா வர்றாங்க. ராமர் அவரை, அவங்க 2 பேரையும் பாக்குறார். பயங்கர கோரமான ரூபத்துல இருக்காங்க மாரீச்சனும் சுபாவும். வேகமா வந்த அந்த ராட்சசர்கள் அந்த யாகத்துல சடையோட ரத்தம் கலந்து மழைய பொழிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது யாக குண்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு முன்னாடி ராம லக்ஷ்மணர்கள் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றார், இந்த பிஷிதாசனான் ராட்சசான், மாம்சத்தை சாப்பிடும் ராட்சசர்கள். சோ மாமிசத்தை தான் வெறும்னா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், அது வெறும் ஆடு மாடு கோழின்னு எடுத்துக்க கூடாது. இவங்கள ரிஷிகள் கூட சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் இவங்கெல்லாம். இன்னி காலகட்டத்திலயும் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணி பார்த்தோமானால், இந்த டெரரிஸ்ட் அவங்க எல்லாம் யார வந்து டார்கெட் பண்றாங்க, சயின்டிஸ்ட டார்கெட் பண்றாங்க. யாரெல்லாம் ஹைலி இன்டெலிஜென்ட்டோ, அவங்க யார் வந்து லீட் பண்றாங்களோ, யாரால சொசைட்டி வந்து ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கோ அவங்களதான் அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே ஆர்கனைஸ்டா இருந்தா அவங்களால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது.
யாரால வந்து இது பலம் இருக்கோ, யாருக்கு வந்து அதிக சக்தி இருக்கோ அவங்களதான் அவங்க டிஸ்ட்ராய் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ண பார்ப்பாங்க. அது மாதிரிதான் இவங்களும். இந்த மாம்சத்தை சாப்பிடுற இந்த ராட்சசர்கள் இவங்களை நான் என்ன பண்ண போறேன் பார் அப்படின்னு சொல்லி ராமருக்கு கோபம் வரும். பரம கிருத்தக. நம்ம ஏற்கனவே ராமருடைய குணங்கள் பார்த்தோம் இல்லையா? ஜாதரோஷகா ஜிதக்ரோதகான்னு ரெண்டு ரெண்டு வேர்டு அவருக்காக பார்த்தோம். ஜிதக்ரோதகான கோபத்தை கட்டுப்படுத்தியவர். என்ன மாதிரி கோபம்னா, இந்த ராகத்வேஷத்தால் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னால வர்ற கோபம் இருக்கு இல்லையா? எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி கோபம். அந்த கோபத்தை வென்றவர் அப்படின்னா அவருக்கு அந்த விருப்பு வெறுப்பு இல்லாதவர் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. யாரையுமே வந்து வேறாக பார்க்காதவர். அந்த மாதிரி இது வந்து ஜாதரோஷகான்னு பார்க்கும்போது யுத்தத்தில் அவருக்கு கோபம் வரும்போது தேவர்களாலும் அவர் எதிர்க்க நிக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ராமருடைய குணங்களை பத்தி பார்க்கும் பொழுது. அந்த மாதிரி இப்போ அவருக்கு பரம குருத்தகா. இது யுத்தம் இல்லையா, இது ஒரு வார். ராட்சசர்களோட அவருடைய. சோ அவர் என்ன பண்றார், இந்த மானவாஸ்திரத்தை பிரயோகம் பண்றார். இவங்களை நான் மானவாஸ்திரத்தால பலத்தை காத்து வீசும் போது மேகங்கள் எப்படி சிதறி போகுமோ அப்படி களைச்சு விட போறேன் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு மானவாஸ்திரத்தை எடுக்கிறார். எடுத்து மாரீச்சனோட மார்புல விடுறார். மாரீச்சனும் சுபாவும் தங்களை எதிர்க்க யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு வந்து சடனா இந்த மாதிரி இது யாருடா நம்மளை அட்டாக் பண்றதுன்னு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள மானவஸ்திரத்தால மாரீச்சன் அடிபடுறான். 100 யோஜனை தூரம் போய் சமுத்திரத்துல கடல்ல போய் மூர்ச்சையாகி விழுறாராம். சரி, இங்க எங்க இருந்து சமுத்திரம் வந்தது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சோ நீங்க இத கிட்டத்தட்ட அந்த பிரயாகராஜ் சைடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆசிரமம். ஓகே, அங்க இருந்து இமயமலையில இருந்து இந்த பக்கம் வருதுன்னா கூட அங்கேருந்து நேரா போனீங்கன்னா மேப்ல பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த சைடு போனீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஏன்னா உத்தரப்பிரதேஷ் தானே இது, அயோத்தியால இருந்து நடந்து வராங்க. அங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். அந்த காலத்துல எக்ஸாக்ட்லி அது எந்த பொசிஷன்ல இருந்ததுன்னு தெரியல, பட் அந்த பக்கம் தான் கடல் இருக்கு. சோ அந்த கடல் இருக்கிற பக்கமா அவரை தள்ளி விட்டுறார் மானவாஸ்திரத்தால. அந்த அம்பு ஆனா அவனை கொல்லல. அதுதான் மானவாஸ்திரத்தோட ஸ்பெஷாலிட்டி, அது கொல்லாது. சோ ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா இந்த தர்மமான இந்த மானவாஸ்திரத்தை பாத்தியா, இது அவனை கொல்லாம மூர்ச்சையாகி ரொம்ப தூரம் தள்ளி விட்டுடுச்சு. ஏன்னா அவர் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்றாரு. சோ ராமரும் அதோட எஃபெக்ட் அப்பதான் பாக்குறாரு. இந்த அஸ்திரம் என்ன பண்ணும் அப்படிங்கறத அவரும் பாக்குறாரு. சோ இந்த யாகத்துக்கு இடையூறு பண்ற கொஞ்சமும் தயை இல்லாத இந்த துஷ்டர்களான ரத்தத்தை குடிக்கிற ருதிராசனான் பிளட் தர்ஸ்டி ராட்சசர்களை நான் இப்ப கொல்ல போறேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஆக்னேயாஸ்திரத்தை எடுக்கிறார். இந்த ஆக்னேயாஸ்திரத்தை விட்டு சுபாகுவோட நெஞ்சில விடுறார். அது அவனோட மார்பை பிளந்து அவனை கொன்னுடுறது. அவனோட உடம்பு அப்படியே தும்முன்னு விழறது அங்க பூமியில. முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. யாகம் இன்னும் நடந்துட்டுதான் இருக்கு, இன்னும் பூர்ணாகுதி ஆகல, யாகம் நடந்துட்டுதான் இருக்கு. ராமர் அடுத்து வாயு அஸ்திரம் தொடுக்கிறார். மற்ற ராட்சசர்களையும் கொன்னுடுறார். இப்படி யாகத்துக்கு எந்த இடையூறும் இல்லாம யாகம் நல்லபடியா முடியறது. எல்லாரையும் கொண்டுடுறார், யாகம் பூர்ணமா முடியறது. இதுல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த யாகம், விஸ்வாமித்திரர் போய் ஹெல்ப் கேட்கறது, இந்த இன்சிடென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல எல்லாருக்குமே சில சமயம் லைஃப்ல உபத்திரவங்கள் கஷ்டங்கள் உண்டு. அது எது சின்னது பெருசுன்னா நம்ம டிசைட் பண்ண முடியாது. எனக்கு சின்னதா படலாம், உங்க கஷ்டம் எனக்கு சின்னதா படலாம், ஆனா உங்களுக்கு அது பெருசு தானே. அதே மாதிரி என்னுடைய கஷ்டம் எனக்கு பெருசா இருக்கும், உங்களுக்கு அது சின்னதா படலாம். சோ கஷ்டம் சின்னதா பெருசாங்கிறது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து அதை டிசைட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாருக்குமே லைஃப்ல உண்டு. அது சில சமயம் நிறைய கஷ்டங்களை நம்மளோட சொந்த புத்தியால, நம்மளோட சொந்த பலத்தால நம்ம வந்து கடந்துதான் வரோம். அப்படி ஒண்ணும் நம்ம எல்லா சுச்சுவேஷன்லயும் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு பலம் இருக்கு, சக்தி இருக்கு. அந்த பலத்தால நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துடுறோம். ஆனா ஒரு சில சமயம் அது பண்ண முடியாத சில நிர்பந்தங்கள் இருக்கும். ஒரு ஹெல்ப்லெஸ்னால இருக்கலாம், இல்லைன்னா சுச்சுவேஷன். இப்ப நம்ம சொல்றோம்ல, விஸ்வாமித்திரருக்கு வந்து பலம் இருக்கு, ஆனாலும் அவரோட சுச்சுவேஷன் வந்து அவர் எதுவும் பண்ண விடாம பண்றது இல்லையா? அந்த மாதிரி எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நமக்கு ஒரு சகாயம் வேண்டி இருக்கு. டெஃபினெட்லி வி நீட் ஹெல்ப்.
அப்போ அந்த சமயத்துல உதவி கேட்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். நம்ம போய் உதவி கேட்கறது, நம்ம போய் யாரு முன்னாடியும் நிக்கப்படாது அப்படிங்கறதெல்லாம் அங்க ஈகோ பார்க்க கூடாது. நமக்கு அந்த நேரத்துல உதவி வேணும்னா உதவி கேட்கறதுல தவறு இல்ல. ஒன்னா அவங்க எஸ் சொல்ல போறாங்க, இல்லைன்னா நோ சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. யூ ஷுட் ஒன்லி பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அன் எஸ் ஆர் நோ. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் நோ யூ ஒன்ட் ஃபீல் பேட். புரியுது இல்ல? பட் யூ ஷுட் டெஃபினெட்லி சீக் ஹெல்ப். சுவாமிஜியே சொல்வ, intelligent living is seeking help when you need help. You have to seek help when you need it. அந்த நேரத்துல எல்லாம் நம்ம அஷின் மாதிரி உட்கார்ந்து கூடாது. அதே மாதிரி நம்ம கிட்ட யாராவது வந்து உதவி கேக்குறாங்கன்னா அதுக்காக அவங்க வீக்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கேக்குறவங்களும் வீக் கிடையாது. நம்ம அவங்களுக்கு உதவி பண்றதுல நம்ம ஆஹா நம்ம கிட்ட உதவி கேட்டுட்டாங்க, நம்ம ரொம்ப பெரிய ஆளு, நம்ம ரொம்ப பலசாலி போல அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு தேவையில்லை. சோ நம்மளால முடியும்னு அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்றாங்க. So we should only be grateful that we are in a situation, feel blessed that we are in a situation where I can extend some help to somebody. என்னால உதவி பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல பகவான் என்ன வச்சிருக்காருங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெருமை தானே. அது ஒரு பெருமை மீன்ஸ் அந்த மாதிரி பெருமை இல்ல, ஒரு சந்தோஷம். சோ அது மாதிரிதான் இங்க விஸ்வாமித்திரர் உதவி கேட்டது. அது அவருடைய வீக்னஸ் அப்படிங்கிறது இல்ல, அவருடைய நிலைமை அப்படி. சோ உதவி செய்யும் போதும் நம்ம வந்து அந்த அகம் அப்படிங்கிற பாவம் இல்லாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். உதவி செய்யக்கூடிய நிலையில நம்ம இருக்கோங்கிறதே ஒரு பெரிய அனுகிரகம். அது வந்து நம்ம அனுகிரகமா தான் பார்க்கணும். என்னாலதான் அவனுக்கு நல்லது நடந்ததுன்னு நம்ம சொன்னாலே, சொல்லுவாங்கல்ல, நம்ம பண்ணின நல்லதை நம்ம வெளியில சொன்னாலே அதுக்கான புண்ணியம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாருக்கும் அகம்பாவம் வந்துடக்கூடாது துளி கூட அப்படிங்கறதுனால. சோ அதை நம்ம சொல்லிக்காம இருக்கிறது தான் நம்மளுடைய பணிவை காட்டுறது. அது சாதாரணமா உடம்பு முடியலன்னா கூட வி ஷுட் சீக் ஹெல்ப். எங்க தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரிதான், நான் டாக்டர் கிட்ட போவேன், அவங்களுக்கு ஏதோ வந்துட்டே இருந்தது, யூனோ லைக் சம்திங் வாஸ் பாதரிங் ஹர். ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி உடம்புக்கு வரும்போது அவங்க வந்து டாக்டர் கிட்டயே போகக்கூடாதுங்கிற ஒரு இதுல இருந்தவங்க. ஒரு ஃபைனலி பார்த்தா அது கேன்சர். கேன்சர் வந்த அப்புறமும் டாக்டர் கிட்ட போனா முடியாதுன்னுட்டாங்க அவங்க. ஐ வில் நாட் கோ டு த டாக்டர். அண்ட் ஷி ப்ரிப்பேர்ட் ஹர் சைல்டு, யூனோ. அப்ப அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அம்மா இறந்து போயிடுவேன்னு சொல்லி அந்த குழந்தைய வேற ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வை, ஐ டோன்ட் நோ வாட் த சைல்ட் வென்ட் த்ரூ. ஓகே, ஸோ எனிவே அவங்க இறந்துட்டாங்க. ஷி இஸ் நோ மோர். பட் எதுக்கு சொல்றோம்னா வி ஹாவ் டு சீக் ஹெல்ப். அது வந்து தப்பு கிடையாதுங்கிறதுக்காக சொல்றேன். டோன்ட் ஃபீல் ஷை, டோன்ட் ஃபீல் பேட். அந்த இடத்துல நம்ம வந்து நோக்கு ரெடியா இருந்தா போறோம், அவ்வளவுதான். சரியா? ஜஸ்ட் ட்ரை. சரி, இப்ப எல்லா உபதிரவமும் போச்சு, விஸ்வாமித்திரருக்கு எல்லா கஷ்டமும் போச்சு. அந்த அவர் நடத்தின யாகமும் நல்லபடியா நடந்தது. அவர் ராமரை பார்த்து மகாபாகோ கிருதார்த்தக அஸ்மி அப்படின்னா என்ன, என்னுடைய காரியம் நிறைவேறியவனாக நான் ஆனேன். உன் குருவோட வார்த்தையை ஏத்துட்டு நீ அதை நிறைவேற்றிட்ட. இந்த சித்தாசிரமம் உண்மையாவே சித்தாசிரமம்னு நீ நிரூபணம் பண்ணிட்ட அப்படின்னு விஸ்வாமித்திர ராமரை பார்த்து சொல்ற. இப்போ ராமர் அயோத்தியால இருந்து கிளம்பி எத்தனை நாள் ஆச்சுன்னு பார்ப்போம். சரையூல ஒரு நாள், அன்னைக்கு நைட்டு தானே தங்கி சில மந்திரங்கள்லாம் சொல்லித்தரார். அதுக்கப்புறம் காமாசிரமத்துல ஒரு நாள், அப்புறம் தாட்டகாவனத்துல ஒரு நாள், அதுக்கப்புறம் சித்தாசிரமத்துக்கு வந்து அன்னைக்கு நைட்டு தங்குறாங்க இல்லையா? நைட்டு தங்கி மறுநாள் தானே யாகத்துக்கான அந்த 6 நாள் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஒரு 6 நாள். சோ இது 6, 7, 8, 9, 10 நாள் ஆச்சு. சரியா? 10 நாள் ஆச்சு. இப்ப மறுநாள் கிளம்பி போனா கூட 14 நாள் ஆயிடும். 14, 15 நாள். இதுவே 14 நாள் ஆயிடுச்சு. ஆனா விஸ்வாமித்திரர் சொல்லிட்டு வந்தது 10 நாள் அப்படின்னு சொல்லிதான் கூட்டின்னு வர்றாரு. கூட்டின்னு வந்தே 10 நாளைக்கு இப்ப மேல ஆக போறது. இப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே ஆக போறது இன்னி நாள் முடிஞ்சதுன்னா. ஆனா விஸ்வாமித்திரர் வேற பிளான் வச்சிருக்காரு. விஸ்வாமித்திரருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் என்னன்னா, ராமருக்கு யுத்தத்துல இனிஷியேட் பண்றதுதான். அதுதான் அவருடைய ரோல், வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இனி நீ அசுரர்களை தான் வதம் பண்ண போறேன்னு அந்த ஓப்பனிங் சீன்லயே அவர் சொல்லிடுறாரு. யுவர் ஃபர்ஸ்ட் தாட்டக்கால இருந்து ஆரம்பிச்சு நீ இனிமே கடைசி வரைக்கும் இவங்களை கொள்றதுதான்ப்பா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி, கிளென்சிங் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாரு. இப்போ இதுல
மனிதனாக பிறக்கணும், சரி, ஓகே, மனிதன் தான். ஒரு ராவணனை கொல்றதுக்கு மனுஷன் தான் வேணும். ஆனா சாதாரண மனுஷனால அது முடியாது. ஏன்னா ராவணன் அத்தனை பலசாலி, ரொம்ப பலசாலி. சாதாரண பலம் இல்ல, நிறைய மேஜிக் அது இதெல்லாம் மாயா வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவன். அதனால மகாவிஷ்ணு சாதாரண மனிதனாக இல்லாமல் வீர தீர சூரர்களான தர்மத்தின் வழி நடக்கிற, சத்தியவிரதம் இருக்கிற, எல்லா எதிரிகளையும் வசப்படுத்தி வச்சிருக்கிற திறமை உள்ள, ராஜவம்சத்துல சத்திரிய குலத்துல தர்ம சிந்தனை உள்ளவர்கள ராஜாக்களுடைய வம்சத்துல, வேதத்திலையும் யாகத்திலையும் தர்மத்திலையும் நிலைச்சு இருக்கிற ராஜாக்களுடைய வம்சத்துல அதுவும் முக்கியமா இக்ஷவாக்கு வம்சத்துல இளவரசரா பிறக்கிறார். சோ பிறக்கும் பொழுதே அந்த வம்சத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாக்குறோம். புரியறதுல எங்கேயோ போய் பறக்க முடியாது. கிருஷ்ணர் போய் எங்கேயோ ஒரு இதுல பறந்தார், அந்த மாதிரி இங்க ராமர் பண்ணினா அது சரி வராது. ராமருக்கு பிறக்கும் போதே எத்தனையோ அனுகூலமா இருக்கணும், ஒண்ணு. ரெண்டாவது சொந்த பலம், சொந்த புத்தி, சொந்த தேஜஸ் இருக்கு ராமருக்கு. பிளஸ் செகண்ட் ரெண்டு விஷயம் பாயிட்டுதான். ஒண்ணு பிறந்த இடம், இன்னொன்னு தன்னுடைய சொந்த இது. அது மட்டும் போதாதுங்கிறதுனால்தான் வானரங்கள். இதுல இருந்து நம்ம அவன் எவ்வளவு பலசாலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம், ராவணனுடைய பலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். போதாதுக்கு வானரர்கள். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரருடைய அந்த அஸ்திரங்கள். இந்த அஸ்திரம் மந்திரங்கள்லாம் தான் அவரை ஒரு பூர்ணமா கடவுளாவே மாத்திடுது இல்லையா. மனுஷனா இருந்தவரை கடவுளாக, அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் பிறந்திருக்கிறது பகவான் தான். ஆனா அவர் பிறக்கும் போது மனிதனாகத்தானே பிறக்கிற. இப்போ அவர் ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ரிஷிகள் முனிவர்களுக்கு எல்லாம் வந்துடுறது. அத்தனை they have to equip him like God. அதனால இங்க நம்ம ராமருக்கு இத்தனையும் கொடுத்தால்தான் அவரால் ராவணனை ஜெயிக்க முடியும். ஸோ விஸ்வாமித்ரா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இதுல. என்ன, யாருமே ஜெயிக்க முடியாத மனிதராக இருக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அனரண்யன் பலசாலி தான். அவர் ஜெயிக்க முடியலையே ராவணனை. ஏன்னா அவனுடைய வரம் அவனை அப்படி காப்பாத்தி வச்சுட்டு இருக்கு. அவரும் மனுஷன் தானே. யாரு? அனரண்யனும் மனிதன் தானே. அந்த மனிதனால அவரால் கொல்ல முடியல. புரியாதா உங்களுக்கு இது? மனிதனாலதான் கொல்லப்பட முடியும்னு மனுஷன் வரமே இன்க்ளூட் பண்ணிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனால கொல்லப்படக்கூடியவன் ராவணன். அப்ப ஏன் அனரண்யன் சண்டை போடும்போது முடியல? அனரண்யன் மனிதன் தானே. அந்த மனிதன் சண்டை போடும்போது அவர் ராவணனை கொண்டிருக்கணுமே. அப்போ நமக்கு என்ன புரியுறதுன்னா, சாதாரண மனுஷன், அனரண்யனே சாதாரண மனுஷன் ஆயிட்டார். இந்திரனுக்கு சமமான பலம் உள்ள அந்த மனிதனே சாதாரண மனுஷன். அப்போ நமக்கு தெய்வீக சக்தியுடைய ஒரு மனிதனாக பகவானே வந்தால்தான் அவனை கொல்ல முடியும். அப்படிங்கும்போது அது ராவணனுடைய பலம் எப்படிப்பட்ட அசுரன், எப்படிப்பட்ட ராட்சசன்னு நமக்கு அது காட்டி கொடுக்கிறது. அத்தனை வரங்கள், அத்தனை பலங்கள் அவனுக்கு கூட இருக்கு. கூடவே பல அசுரர்கள் அவனுக்கு இருக்காங்க. அவனுடைய மகன்கள் எல்லாருமே என்னென்னமோ வரங்கள்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள். அதனால யாருமே ஜெயிக்க முடியாத மனிதனாக ராமரை ஆக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் பிறக்கும் போது கிருஷ்ணர் மாதிரியோ பரசுராமர் மாதிரியோ தெய்வீக சக்தியோட பிறக்க முடியாது. He has to be a normal human being and then show to the world that he is not a normal human being. இது கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் தான் வச்சுக்கோங்களேன். இந்த ராமாவதாரத்தை மத்தவங்க ஆர்கியூ பண்ணலாம், நீ மனிதன் தானே சொல்ற, இதுதானே நமக்கு இந்த அயோத்தியால இந்த பிரச்சனை நடந்தது. எதிர்வாதம் என்ன, நீ மனுஷன்னு சொல்றியா கடவுள்னு சொல்றியா ராமரை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. அதெல்லாம் ஜெயிச்சுதான் இன்னைக்கு நமக்கு அயோத்தியா வந்திருக்கு. சோ அவங்களுடைய ஆர்குமெண்ட் you said he is a human being because Ravana can be killed only by a human being, means Rama is a human being, so why a human being needs a temple. இந்த மாதிரியான ஆர்குமெண்ட் எல்லாம் வந்தது. பட் அது எனிவே இன்னைக்கு ராமருடைய ஆஞ்சநேயர் அனுகிரகத்தால அயோத்தியா வந்துருச்சு நமக்கு. சோ இப்படி ராவணனை வதம் பண்ணக்கூடியவரா விஸ்வாமித்திரர் தான் இவரை தயார் பண்ணி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தான்
போக போக மத்ததெல்லாம் நடக்கிறது. இப்ப இன்னும் ஒரு லிங்க் பாக்கி இருக்கு, ஒரு கடமை இருக்கு விஸ்வாமித்திரருக்கு. அதுதான் ராமருடைய விவாகம். சீதா மாதாவை கொண்டு வரணும் இதுல. ஏன்னா அவங்க வந்து ஷி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் அவதாரா இல்லையா? இப்போ சீதையை பிக்சர்ல இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் அடுத்து நடக்க போறது. ராமலக்ஷ்மணர்கள் என்ன பண்றாங்க, தான் எடுத்துட்ட காரியம் நல்லபடியா நடந்ததுன்னு நினைச்சு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு, விஸ்வாமித்திரருடைய பேச்சையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். சோ அன்னைக்கு ராத்திரியே சித்தாசிரமத்துல கழிக்கிறாங்க சந்தோஷமா. டெஃபினட்டா அன்னைக்கு நைட்டு எல்லாருமே பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த ராமலக்ஷ்மணர்கள் இவங்களெல்லாம் கொல்லும் போது ஆசிரமவாசிகள்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு தானே இருந்திருப்பாங்க இவங்க சண்டை போடுறத. ஏன்னா பயத்திலையும் பீதியிலையும் பார்த்திருப்பாங்க, ஆச்சரியமாவும் பார்த்திருப்பாங்க. ஏன்னா ராமலக்ஷ்மணர்களை இப்பதான் பாக்குறாங்க, அந்த சண்டைய ராட்சசர்களை கொல்றதெல்லாம் இப்பதான் பாக்குறாங்க. அந்த கோரமான ராட்சசர்கள் எல்லாம் இந்த ரெண்டு குழந்தைகள் எப்படி என்னமா கொன்னெடுத்து என்னமா சண்டை போடுறதுன்னு ரசிச்சிருப்பாங்க. அதை பத்தி அப்புறமா பேசியிருப்பாங்க. சோ நின்னு பார்த்துட்டு இருந்த ஆசிரமவாசிகளோட எக்ஸைட்மெண்ட், அவங்க எல்லாம் அதை பத்தி பேசுறது. அப்புறம் ராம லட்சுமணர்களும் விஸ்வாமித்திரர் கிட்ட தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ பேசி இருப்பாங்க டெஃபினட்டா. ஏன்னா அந்த அஸ்திரங்கள்லாம் யூஸ் பண்ணது அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்க. விஸ்வாமித்திரரும் பேசியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து ராமரும் லக்ஷ்மணர்களும் கூட அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அன்னைக்கு நைட் அதெல்லாம் பேசி 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 அன்னைக்கு நைட்டு போறது. சோ மறுநாள் காலையில எழுந்து குளிச்சு நித்திய கர்மா எல்லாம் முடிச்சுட்டு வராங்க ராமலக்ஷ்மணர்கள். இது ஏன் வந்து எப்ப பார்த்தாலும் நித்திய கர்மாவை முடிச்சாங்க, நித்திய கர்மாவை முடிச்சாங்க, இது ஒண்ணு சொல்லி ஆகணுமா அப்படின்னா, ஆமா, நித்திய கர்மாவை விடவே கூடாது. நம்மளோட நித்திய கர்மா என்ன இருக்கோ அது என்ன, அது வந்து கர்த்தவியம். நம்ம என்ன பாக்குறோம், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, கர்த்தவியம் தெய்வமானிக்கம்னு சொல்றாரு. கர்த்தவியம், டு பி டன், அது டு பி டன் தான். கேன் இட் பி டன் டுமாரோ கிடையாது. இட் ஷுட் பி டன் நவ். இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதுல வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது. இல்ல விஸ்வாமித்திர குருஜி நேற்றுக்கு நைட் எல்லாம் முடிச்சிருந்து எல்லாம் பேசிட்டு இருந்தோமா, டயர்ட் ஆயிட்டோமா, அப்படியே தூங்கிட்டோமா, அதெல்லாம் கிடையாது இங்க. அது வந்து இந்த செம்ம டயர்டு, லேட்டா தூங்கினேன், ஹோல் டே டைட் ஒர்க்கு, அது அந்த மாதிரி எக்ஸஸ் தர முடியாது, தரவும் கூடாது. அதான் நித்திய கர்மாங்கிறது. அதுக்கு பேர் தான் நித்திய கர்மா. விட்டு விட்டு பண்றதுக்கு பேர் நித்திய கர்மாவா இருக்க முடியாது. சோ அது என்னைக்குமே நம்ம லைஃப் லாங் பண்ண வேண்டியது. இது ராமலக்ஷ்மணர்களுக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஆசிரமவாசிகள் எல்லாம் வேற வேற வயசு இருக்கிறவங்க தானே. எல்லாருமே வந்து சின்ன வயசு கிடையாது. எத்தனை வயசானாலும் அவங்கவுங்களுக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. சோ அவங்களும் எழுந்து ஸ்நானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பாக்குறாங்க. சோ இந்த மாதிரி ராமலக்ஷ்மணர்கள் நித்திய கர்ம முடிச்சுட்டு போறாங்க. அங்க விஸ்வாமித்திரரும் மத்த முனிவர்களும் கூடியிருக்காங்க. அவங்களும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க, நித்திய கர்மா எல்லாம் முடிச்சுட்டு. பாவகம் இவ ஜுவலந்தம் முனிஸ்ரேஷ்டம் விஸ்வாமித்திரம், அவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க. இது என்ன, இது பாவகம் அப்படின்னா அக்னி. அக்னிக்கு பாவகன்னு பேரு. அக்னியை போல ஜுவலிக்கின்ற முனிஸ்ரேஷ்டர், அத்தனை தேஜஸ் அவரை பார்க்கும் பொழுது. அப்படி இருக்கின்ற விஸ்வாமித்திரருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு மதுர பாஷினோ, இனிமையாக பேசும் அந்த இரண்டு ராஜகுமாரர்களும் கிங்கரவ் இமௌ சமுபஸ்திதௌ ஸ்ம, உங்களுடைய சேவகர்களான நாங்க ரெண்டு பேரும், கிங்கரவ்னா சேவகர்கள், உங்களுடைய சேவகர்களாக இருக்கின்ற நாங்க ரெண்டு பேரும் சமுபஸ்திதோ, இதோ இங்க உங்க முன்னாடி இருக்கிறோம். யதேஷ்டம் ஆக்ஞாபய, உங்களுக்கு என்ன இஷ்டமோ, என்ன ஆக்ஞை கொடுக்கணும்னு இஷ்டப்படுறீங்களோ அந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுங்கோ, நாங்க நிறைவேற்றுறோம். தங்கள் இஷ்டம் போல் கட்டளை இடுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. கிம் சாசனம், என்ன கட்டளை ஆனாலும் கரபாவக, நாங்க செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வாமித்திரர் சொன்னார், மகாத்மாவான மிथिला நகரத்து ராஜா ஒரு யாகம் நடத்துறாரு, நாங்க எல்லாரும் அங்க போறோம், எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு அந்த யாகத்துக்கு, நீயும் எங்க கூட வா. அங்க ஒரு அற்புதமான ஒரு தனுஷ் இருக்கு, ஒரு வில் இருக்கு, அதை நீ பார்க்கலாம். அந்த வில் வந்து ரொம்ப, அந்த தனுஷ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அப்பிரமேய பலம், அளவிட முடியாத பலம் உடையது அந்த தனுஷ். கோரம், கோரம்னா பயங்கரமானது, பயங்கரம்னா அந்த பயத்தை ஏற்படக்கூடியது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. பரமபாஸ்வரம்,
பிரகாசிக்கக்கூடியது, ஜொலிக்கின்ற ஒரு உத்தமமானது, சிறந்தது. சுனாபம், அதோடைய பிடி அழகா இருக்கும். இப்படி பிடிச்சுப்பாங்க இல்லையா, அதோட பிடி ரொம்ப அழகானது. அந்த மாதிரியான ஒரு தனுஷ் அங்க இருக்கு. நம்ம அதை பார்க்க போலாம். இது ஒரு யாகத்தின் போது தேவர்கள் ஜனகர்கிட்ட தந்தாங்க. இது ஜனகருடைய மாளிகை, ஜனகருடைய மூதாதையர்கள் மூலமா அவருக்கு இங்க வந்திருக்கு இன்னைக்கு அவர் கையில. இது ஜனகருடைய மாளிகையில ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வீகமா பூஜிக்கப்படுற ஒரு வஸ்துவா அது இருக்கு. அந்த வில்லுக்கு தினமும் வாசனை திரவியங்கள், அதாவது இந்த தூபம் காட்டுறது சொல்றோம் இல்லையா, தூபம் காட்டுறது, சந்தனம் விடுறது, புஷ்பங்கள் போட்டு பூஜிக்கிறது, ஆராதிக்கிறது, இது எல்லாமே அவங்க பண்றாங்க. தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், மனிதர்கள், மகாபலம் பொருந்திய ராஜாக்கள் யாராலையும் அதுக்கு நான் ஏத்தவே முடியல. அந்த மாதிரியான ஒரு விசேஷமான ஒரு வில் அங்க இருக்கு. அது பார்க்க போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ராம லக்ஷ்மணர்கள் நிச்சயம் எக்ஸைட்டடா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 10 days வெக்கேஷன் எக்ஸ்டெண்ட் ஆயிடுத்து. இன்னும் புதுசா ஒரு இடத்துக்கு போறோம். சோ அதுவும் இல்லாம ஒரு ஸ்பெஷலா ஏதோ ஒண்ணு இருக்குன்னா அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. சோ அந்த ஆசிரமவாசிகள் கிட்ட முனிவர் உத்தரவு வாங்கிக்கிறார். எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சித்தாசிரமத்துல என்னுடைய காரியம் சித்தி அடைஞ்சிடுச்சு. நான் வடக்கே கங்கை கரையில இமயமலையை நோக்கி போக போறேன். உங்க எல்லாருக்கும் தேவ கட்டாட்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற. அந்த வனத்துக்கான தேவதை இருக்கு இல்லையா, வன தேவதை இருக்கும் இல்லையா, அந்த தேவத்தையும் மனசால நினைச்சு அந்த தேவதைக்கும் நமஸ்காரம் பண்ணி அந்த தேவதை கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கிளம்புறார். சித்தாசிரமத்தை வலம் நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புறார். அவர் கூட இன்னும் சில முனிவர்கள், பிராமணர்கள் எல்லாருமே கூட மித்தலாக்கு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மாட்டு வண்டி நிறைய எல்லாரும் போறாங்க வண்டியில ஏறி. இவங்க கிளம்பி போகும்போது அந்த ஆசிரமத்துல இருக்கிற சில பறவைகள், மிருகங்களும் கூட விஸ்வாமித்திரரை வழி அனுப்ப அவர் கூடவே போறது. கொஞ்ச தூரம் போனதும் விஸ்வாமித்திரர் அந்த பறவைகளையும் மிருகங்களையும் திரும்பி போக சொல்லி அன்பா கேட்டுக்கிறார். போயிட்டு வாங்கோ, பெட்டு எல்லாம் போயிட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கிற சமயம் நெருங்கும் போது சோனா நதிக்கரைக்கு போய் சேர்றாங்க. பீகார், அது பீகார். ஓகே, சோனா. நீங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்து அப்படியே டிராவல் பண்ணி வந்தா இந்த பக்கம் பீகார். அந்த நதிக்கரைக்கு வராங்க. அந்த நதியில அந்த சிறு 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 நதி நீர், சாயந்தர வேலை, அந்த காலத்துல பயணம் அவ்வளவு சுலபமா இருந்திருக்காது. நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகி சந்தாவந்தனம் அக்னியோத்திரம் எல்லாம் முடிச்சுட்டு விஸ்வாமித்திரம் முன்னாடி எல்லாரும் அசம்பிள் ஆறாங்க. எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷனப் ஆகி உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். சோ ராமலட்சுமணர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு விஸ்வாமித்திரர் பக்கத்துல போய் உட்கார்றாங்க. ராமர் ஒரு குதூகலத்தோட ஒரு ஆசையா, முனிசிரேஷ்டரே, ரொம்ப செழிப்பான சோலைகள் இருக்கிற இந்த தேசம் யாருடையது, தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. விஸ்வாமித்திரர், ராமா, குஷா அப்படிங்கிற ஒரு மகா தபஸ்வி இருந்தார். அவர் பிரம்மதேவருடைய மகன். நிறைய நோன்புகள், விரதங்கள் எல்லாம் கடைபிடிச்சவர். பெரியவங்களெல்லாம் பூஜிக்கிறவர். அதாவது பூஜிக்கிறவர்னா அவங்கள மதிச்சு அவங்களுக்கு உபச்சாரம் பண்றவர் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, அவங்களுக்கு வேண்டிய மரியாதைகள் எல்லாம் கொடுக்கிறவர். தனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தேடி திருமணம் பண்ணிக்கிறார். அதாவது விதர்ப தேசத்து இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவருக்கு 4 மகன்கள். குஷாம்ப, குஷநாப, அதூர்த்தரஜஸ், வசு அப்படின்னு 4 மகன்கள். 4 பேருமே ஆண் குழந்தைகள் அவருக்கு. 4 பேரும் சத்தியவிரதர்கள், நல்ல புத்தி கூர்மையானவர்கள், ஹைலி இன்டெலிஜென்ட், பக்தி உள்ளவர்கள், க்ஷத்ரிய தர்மத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். இந்த அப்போ ஒரு நாள் இந்த அப்பா மகன்களை பார்த்து என்ன சொல்றார், குஷர் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கும் காரியம் பண்ணி, அதாவது க்ஷத்ரிய தர்மத்தின்படி வாழ்ந்து அளவிட முடியாத புண்ணியத்தை அடையுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்றார். இது என்ன சத்திரிய தர்மத்தின்படி வாழ்ந்து அளவிட முடியாத புண்ணியத்தை அடையுங்கள் அப்படின்னா, தர்மத்தை நிலநாட்டணும்னா அதுக்கு சத்திரியர்கள் வேணும்.
லா அண்ட் ஆர்டர் இல்லையா? ஒரு அதர்மம் தலை தூக்க கூடாது, அத அடக்கி வச்சிருக்கணும். தர்மத்தின்படி எல்லாரையும் வாழ வைக்க வேண்டிய கடமை வந்து க்ஷத்திரியர்களுக்கு. அதனால தர்மத்தை காக்கின்ற கடமைங்கிறதுனால அது புண்ணிய காரியம். தர்மத்தை, க்ஷத்திரிய தர்மத்தின் படி வாழ்ந்து அளவிட முடியாத புண்ணியத்தை அடையுங்கள்ங்கிறது அதுதான். தர்மத்தை ரட்சிக்கிறதே ஒரு பெரிய புண்ணிய காரியம். தர்மத்தின்படி மத்தவங்களை வாழ வைக்கிறதும் புண்ணிய காரியம். யாருக்கு அதர்மம் ஏற்படுறதோ அவனுக்கு தர்மம், ஜஸ்டிஸ் கிடைக்க வைக்கிறதும் ஒரு புண்ணிய காரியம்ங்கிறதுனால இந்த க்ஷத்திரிய தர்மத்தை ஒரு புண்ணிய கர்மாவாகவே இங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த 4 மகன்களும் 4 புரி, சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, நிர்மாணம் பண்றாங்க. குஷாம்பா அப்படிங்கிறவர் கௌஷாம்பிபுரி அப்படின்னு ஒரு ஊரை, ஒரு புறம், காஞ்சிபுரம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு சிட்டியை நிறுவறார். தர்மாத்மாவான குஷனாபா வந்து மகோதயம் அப்படிங்கிற ஒரு புறம்னா சொன்ன மாதிரி சிட்டி, மறுபுறம் இருபுறம் அந்த மாதிரி தமிழ் புறம் இல்ல, இது சம்ஸ்கிருத புறம். அப்புறம் மகிபதி அதூர்த்தரஜஸ் தர்மாரண்யம்னு ஒரு சிட்டி, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றார். இந்த வசு அப்படிங்கிற ராஜா வந்து கிரிபிரஜம் அப்படிங்கிற ஒரு சிட்டிய எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா கட்டுறாங்க. ஓகே, அதை கட்டி நிறுவறது. ஏற்கனவே இருக்கிற இடம் இல்ல, அவங்க அதை வந்து கிரியேட் பண்ணி, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, பிளான் பண்ணி, எல்லாம் பண்ணி அங்க ராஜாவாக இருந்து ராஜ்யம் பண்றாங்க. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்ற ராமர் கிட்ட, இப்ப நாம இருக்கிற இந்த இடம் இருக்கே, இது வந்து அந்த வசு மகாராஜாவோடது, வசுமதி. அதாவது வசு மகாராஜா கட்டிய கிரிபிரஜம் அப்படிங்கிற இடம். இந்த இடத்தை சுத்தி 5 மலைகள் இருக்கு. இங்க ஓடுற சுமகதா அப்படின்னு ஒரு நதி இங்க ஓடுறது. இது மகத தேசத்துல உற்பத்தியாகி இந்த 5 மலைகளுக்கு இடையே ஆஹ் ஒரு பூமாலை அணிவிச்சா எப்படி இருக்கும் அந்த மலைகளுக்கு, அந்த மாதிரி அழகா அது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி பிரவாகம் ஆறுது. இதை சுத்தி இருக்கிற நிலம் எல்லாமே ரொம்ப செழிப்பா, நிறைய பயிர்களோட விளைச்சலோட பசுமையா இருக்கிற இடம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமருக்கு அந்த இடத்தை பத்தி சொல்றார். மீன்வைல் இங்க ஒரு கதை வரப்போறது. குஷனாபி இருக்காரு இல்லையா, அவரை பத்தி மட்டும் ஒரு தனி கதை இருக்கு. அந்த கதையை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்னா இப்ப ஆரம்பிச்சா அது அப்ரப்டா நடுல முடியும். இந்த கதையை அடுத்த வாரம் தான். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.